ஒரு வருத்தத்தக்க செய்தி அப்படின்னு சொல்லலாம். நடிகர், இயக்குனருமான திரைக்கதை நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யராஜ் சார் வந்து இறந்துட்டாங்க. ஸோ மாரடைப்பால் காலமானார் அப்படின்னு அந்த செய்தியை பார்த்த உடனே முதல்ல நம்பவே முடியல. நிஜமாவே பாக்யராஜ் சார் தான் இறந்துட்டாரா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் அதிர்ச்சியா இருந்தாலும் உண்மை அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய சூழல். இது கனவா இருந்துடக்கூடாதா அப்படின்னும் ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதற்கு என்ன பண்ணலாம்? மக்கள் எப்படி விழிப்புணர்வோட இருக்கணும்? இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் இறந்து போயிருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் ஒரு 5 வருஷமா. ஆனால் அதில் மக்களே மனசு விட்டு அழுது ரசித்த சில ஆளுங்களை பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற ஆளுங்க பார்த்தீங்கன்னா சில ஆக்ட்ரஸ் தான். ஆமா ஆமா. அதில் முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார், விஜயகாந்த் சார், அப்புறம் விவேக், ஐயா விவேக் ஐயா இருக்கார்ல நடிகர் காமெடி விவேக். ஸோ இந்த மாதிரி அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாரதிராஜா. இப்போ அந்த மாதிரி தான் எல்லாமே. விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் இருந்துக்கிட்டு நடித்த காசுலேயே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு எவ்வளோ உணவு சட்டமன்றத்துக்குள்ளே போகாமையே அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் உழைச்ச காசில் ஒரு ஃபேமிலி எவ்வளோ ஒரு டீசெண்டாக இருந்து ஒரு ஹார்ட் அட்டாக் இது வந்து தெரிஞ்சு வருதோ தெரியாமல் வருதோ இல்லைம்மா, அது ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னா அவர் ஆயுள் அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, நிறைய நல்ல பதிவுகள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. இப்ப சமீபத்திய ஒரு ஒரு வருத்தத்தக்க செய்தி அப்படின்னு சொல்லலாம். நடிகர், இயக்குனருமான திரைக்கதை நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யராஜ் சார் வந்து இறந்துட்டாங்க. ஸோ மாரடைப்பால் காலமானார் அப்படின்னு அந்த செய்தியை பார்த்த உடனே முதல்ல நம்பவே முடியல. நிஜமாவே பாக்யராஜ் சார் தான் இறந்துட்டாரா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் அதிர்ச்சியா இருந்தாலும் உண்மை அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய சூழல். இது கனவா இருந்துடக்கூடாதா அப்படின்னும் ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதற்கு என்ன பண்ணலாம்? மக்கள் எப்படி விழிப்புணர்வோட இருக்கணும்? நல்ல விஷயம் கேட்டீங்கம்மா. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நானும் வந்து சமீபத்தில் பார்த்துருந்தேன். முந்தானேத்து தான் நடந்தது, 2 நாள் முன்னாடி. நல்ல ஒரு மனுஷன் அவர். இந்த ஆக்டரு, இயக்குனர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல ஒரு குடும்பஸ்தனும் சொல்லலாம், நல்ல ஒரு மனிதனும் சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் இறந்து போயிருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் ஒரு 5 வருஷமா. ஆனால் அதில் மக்களே மனசு விட்டு அழுது ரசித்த சில ஆளுங்களை பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற ஆளுங்க பார்த்தீங்கன்னா சில ஆக்ட்ரஸ் தான். அதில் முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார், விஜயகாந்த் சார், அப்புறம் விவேக், ஐயா விவேக் ஐயா இருக்கார்ல நடிகர் காமெடி விவேக். ஸோ இந்த மாதிரி அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாரதிராஜா. இப்போ அந்த மாதிரி தான் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக வாழ்ந்தவங்களோ இல்லையோ, குடும்பத்துக்காகவும் மக்களுக்காக வாழ்ந்தவங்க. விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் இருந்துக்கிட்டு நடித்த காசுலேயே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு எவ்வளோ உணவு சட்டமன்றத்துக்குள்ளே போகாமையே அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் உழைச்ச காசுல. அதே மாதிரி இப்போ விவேக் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவோட டைரக்டாக டீலை வச்சு அவர் மூலியமா நிறைய மரத்துங்களை நட்டு நிறைய இந்த சொசைட்டிக்கு வந்து இப்படி அவர் காமெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை வாழ்த்துறதுக்கும் உயர்த்துக்கும் தான் காமெடி. அர்த்தமுள்ளதா இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் பாக்யராஜ் ஐயாவும் பார்த்தீங்கன்னா ஒரு படமும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கருத்துள்ள படமா இருக்கும். அதே மாதிரிதான் இவர் பாரதிராஜாவும் சரி. அந்த வகையில் வந்து பாக்யராஜ் ஐயாவும் இப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி எவ்வளோ ஒரு டீசெண்டாக இருந்து ஒரு ஹார்ட் அட்டாக் இது வந்து தெரிஞ்சு வருதோ தெரியாமல் வருதோ இல்லைம்மா, அது ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னா அவர் ஆயுள் அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இந்த டிப்ரெஷன், இந்த பல யோசனைகள், டென்ஷனு, ப்ரெஷரு இதெல்லாம் ஏற்றாமல் இருந்தீங்கனாலே இந்த ஹார்ட் அட்டாக்ன்ற விஷயத்தில் நீங்கள் தவிர்க்கலாம். புரியுதுங்களா? இப்போது இந்த ஆக்ட்ரஸ் தான் இருக்கப்பட்டவங்களுக்கு தான், விஐபிக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு கூலி வேலை செய்கிறவங்க கூட வருது. புரியுதுங்களா? ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கும் வருது. இதில் என்னென்னா கொஞ்சம் ஃபுட்டுலாம் மாற்றணும். ஓகேங்களா? கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் யோசிக்கணும், கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம இருக்கணும், இயற்கை சூழலில் நம்ம இருக்கணும். இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். அப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த ஹார்ட் அட்டாக்ன்ற விஷயத்த, மன அழுத்தம் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். கண்டிப்பாக.
வருதுங்களா? ம். ஸோ நானும் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் கொஞ்சம் ஃபீல் பட்டேன். ஏன்னா ஒரு நல்ல மனுஷன். நான் நிச்சயமா. எப்பவுமே வந்து சில மனுஷன் பிறந்துட்டாலே நல்லவன் கெட்டவன்றத விட நான் சராசரியாக பார்க்குறது மனிதன். அப்படி தான் நான் பார்ப்பேன். ஒரு குருவாக இருந்துட்டு நான் பார்க்குறது அதுதான் பார்க்கணும். அதில் சில மனிதன் வந்து சிறந்த மனிதன்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த மாதிரி சிறந்த மனிதன் வரிசையில் இவரும் ஒரு ஆள் தான். ம். நல்ல ஒரு மனுஷன். அவர் ஆத்மா சாந்தி ஆகட்டும். நானும் ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நான் இதை தவிர்த்து நார்மல் நடுத்தர மக்களுக்கும் சொல்கிறேன், கீழே வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கும் சொல்கிறேன், உங்களை தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிக்கிங்க. பழக்க வழக்கத்தை, உணவு பழக்கத்தை, தவறான ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, பாக்கு அது இதுன்னு வாழ்க்கையை விட்டுடாதீங்க. இருக்கப்பட்டவங்க மறைஞ்சிட்டா கூட அதுக்கப்புறம் அவங்க வரலாறு பேசும். அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ்லேருந்து பதவியிலேருந்து எல்லாமே வளர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க? அப்பா இறந்துட்டா குழந்தை ரோட்டுக்கு வந்துடும். அம்மா இறந்துட்டாலும் குடும்பம் ரோட்டுக்கு வந்துடுது. வருதா இல்லையா? கண்டிப்பாக. அப்போது நம்ம குழந்தைங்க நம்ம ரோட்டில் நிற்கக்கூடாதுன்னா நம்மளை மாற்றிக்கணும். அவ்வளோதான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு கெட்டது முடிஞ்ச அளவு கெட்ட விஷயத்துக்கு போகாதீங்க. ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு, செய்வனை வைக்கிறதுக்கு, சூன்யம் செய்கிறதுக்கு, ஒருத்தன் பதவி பிடுங்கிறது, ஒருத்தன் சொத்தை பிடுங்கிறது, ஒருத்தனை அடிதடி பண்ணுறது, அவனை வந்து கொன்றணும்னு அலைஞ்சு நீங்கள் தான் கொண்டு போகிறீங்களே தவிர, நீங்கள் தான் உங்களை அழிச்சுக்கிறாங்க தன்னை தானே. அழிச்சிக்கிறீங்க. அவனை அழிக்கிற நீங்கள் தான் உங்களை அழிச்சிக்கிறீங்க. அதனால் எந்த பலனும் இல்லை. இதெல்லாம் ஓரம் கட்டுங்க. ஈகோவை ஓரம் கட்டுங்க. நல்ல ஃபுட்டு எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, மன நிம்மதியாக வாழுங்க, இயற்கையை ரசிங்க. இதெல்லாம் பண்ணும்போது மரணத்தோட கொஞ்சம் நீங்கள் தள்ளியே இருக்கலாம். அவ்வளோதான் சொல்ல வருது. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், பாக்கியராஜ் இறந்ததுக்கு எனக்கு மனமார்ந்த நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். அவர் ஆத்மா சாந்தி ஆகட்டும். இனிமேல் இருக்கிற ஆக்ட்ரஸும் சரி, நடுத்தர மக்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றுங்க. உங்களுக்காக ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏதோ கடமைக்கு பிறந்தோம், கடமைக்கு சாப்பிட்டோம், கடமைக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பீடு உலகத்தில் ஓடணும் தான், இல்லைன்னு சொல்ல, உட்காந்தா தோற்றுருவோம். ஓடணும். ஆனால் அதுக்கு வேண்டி நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு வண்டி ஓடணுன்னா அதுக்கு வண்டியில் காத்திருக்கோ இல்லை வண்டியில் பெட்ரோல் இருக்கணும். அதுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கிங்க. இது பண்ணாலே போதும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. ரொம்ப சிறப்பு. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. என்னதான் மனசுல வருத்தம், கவலை இருந்தாலும் இதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற மனப்பக்குவமும் வேணும். இனி வாழக்கூடிய ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ரொம்ப நல்ல ஹெல்தியான உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு வாழ்ந்தா இன்னும் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான தகவல் கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.